எபிசோட்ல நம்ம போக போறோம். இதுக்கு அவர் எப்படி பதில் சொல்றாருங்கிற எக்ஸைட்மெண்ட் எனக்கே நிறைய இருக்கு. ஸோ அது என்னன்னா, ஒரு பிஸ்னஸ்ல பட்ஜெட்டிங் அப்படிங்கிற விஷயத்த எப்படி பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சாரோட விளக்கம் கேட்டுருவோம். கரெக்டுங்க. பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறேன். நான் பட்ஜெட் என்னங்க? நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, உங்ககிட்ட கேட்பாங்க என்ன பட்ஜெட்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்ல ஒரு டிவி வாங்க போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இது வாங்க போறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன பட்ஜெட் அப்படின்பாங்க. அப்புறம் என்னங்க அர்த்தம்? அப்ப செலவு தானே. மக்களோட மனசுல என்ன இருக்குன்னா, பட்ஜெட்னு பேசினாலே அது செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறோம் அப்படின்றதா இருக்கும். அப்படி இல்லைங்க. பட்ஜெட்னாலே வந்து ரெண்டு விஷயம் சேர்ந்தது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். வருமானத்துக்கும் சேர்த்துதான் பட்ஜெட் சொல்லுவோம். நம்ம என்ன பழகிட்டோம்னா, பட்ஜெட் சொன்னாலே வந்து அது செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்படி இல்லை. அப்ப எப்படி பண்ணலாம்? ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்களே, பிப்ரவரி 1 வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கே சேர்த்து பட்ஜெட் போடும். பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன கொண்டு வருவாங்க? செலவு பத்தியும் பேசுவாங்க, வருமானம் எப்படி வருமானம் கொண்டு வரணும் பத்தி பேசுவாங்க, ஒரு ஸ்கீமை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்க ஆர்கனைசேஷனுக்கு பட்ஜெட் போடணும். எப்படி போடலாம்னா, நிறைய பட்ஜெட் இருக்குங்க. சேல்ஸ் பட்ஜெட் போடணும், ரெவென்யூ பட்ஜெட் ஒன்று போடணும், அப்புறம் கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் ஒன்று போடணும், கேபிட்டல் பட்ஜெட் ஒன்று போடணுங்க. ஸோ இது மாதிரி நான் நிறைய விதமான பட்ஜெட் மூலமாக தான் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன இது சொல்றேன். ஒரு பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய விஷன் என்னன்னு பாருங்க. இப்ப நம்ம 2025 உட்காந்துருக்கோம்னா, 2030 நான் எப்படி வரப்போறேன் லாங் டைம்ல ஒன்று வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்றாங்க. 2040 இந்தியா எப்படி இருக்கும்னு சொல்றாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதுக்கு ஒரு 10 காரணம் சொல்றாங்க. இப்படிலாம் 10 காரணம் தான் நான் டெவலப்டு கண்ட்ரியா இருப்பேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது 4 காரணத்தை இந்த வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இதை இந்த வருஷம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை சுருக்குறாங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணா 2030 நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. சேல்ஸ் நோட் எப்படி இருக்கும், ஏன் நிறைய பிரான்ச் வச்சிருப்பேன், நிறைய பிரான்சைசி கொடுப்பேன், இல்லை நிறைய எம்ப்ளாயிஸ், இது ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரீம் அடையணும்னா ஒரு 10-15 ஒரு காரணங்கள் இருக்கும், இல்லை கிரைட்டீரியா இருக்கும். அதை சுருக்கி 4 கிரைட்டீரியா இந்த வருஷத்துக்கு எடுங்க. ஓகே, புரியுதுங்களா? எப்போ பட்ஜெட் போடணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போடணும். போடும்போது ஒரு காரணத்தை வச்சுக்கணும். நான் இந்த வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அதனால என்னன்னா, டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ண போறேன், இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து பெனிஃபிட் கொடுக்க போறேன், இல்லைன்னா ஒரு ஆர்என்டி கொண்டு வர போறேன். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து முதல்ல ஒரு கோல் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா போன வருஷம் என்ன பண்ணோம், சேல்ஸ் என்ன பண்ணோன்றதை நம்ம கையில எடுத்துட்டு அடுத்த வருஷம் என்ன சேல்ஸ் பண்ண போறோன்றதை பார்க்கணும். நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ட்ரெடிஷனல் பட்ஜெட்ல ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ண போதும் சார் அப்படின்பீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப டீட்டெயிலே பார்க்கணும். நான் என் கோல் என்ன, 2030 இப்படி வரணும் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு நான் இது பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி இந்த வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா சிம்பிளா போன வருஷம் இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் டர்ன் ஓவர் பண்ண வச்சுட்டீங்கன்னா உங்க மைண்டு நம்பாது. உங்க மைண்டை நம்ப வைக்கணும் அப்படின்னா நீங்க பைஃபர்கேட் பண்ணணும். B2Bல எவ்வளவு பண்ணணும், B2Cல எவ்வளவு பண்ணணும், OEM எவ்வளவு பண்ணணும், ஒயிட் லேபிளிங் எவ்வளவு பண்ணலாம், இல்லைன்னா D2C பண்ணலாம், புதுசா பிரான்ச் ஆரம்பிச்சு இப்படி வருமானத்தை கொண்டு வரலாம், இல்ல ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் புதுசா ஒரு வருமானத்தை கொண்டு வரலாம். எப்படிலாம் வருமானத்தை கொண்டு வர முடியும்? இதுதான் பட்ஜெட். புரியுதுங்களா? சூப்பர் சார். அதாவது வந்து பட்ஜெட்டிங் பத்தி கேட்டதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம பட்ஜெட்டோட நிறுத்த முடியாது இல்லைங்களா? அதனால அடுத்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டினை வந்து நம்ம சார்கிட்ட வைக்க போறோம். ஸோ இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஃபீக்.